பட்ஜெட் ஹவுஸ் கட்ட போறீங்களா? ஒரு 30 செகண்ட்ஸ் இத கேளுங்க. பல பேர் என்ன பண்றாங்கன்னா, ப்ராப்பர் பிளானிங் இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் தான் ரூம் சைஸ் சரியில்ல, வென்டிலேஷன் இல்ல, ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகுதுன்னு தெரியும். அடுத்தது, கொஞ்சம் காசு சேவ் பண்ணலான்னு சீப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதுவே பெரிய லாஸ். வால் கிராக், லீக்கேஜ், ரிப்பேருக்கு இன்னும் அதிகம் செலவாகும். இன்னொரு பெரிய மிஸ்டேக், ஃபவுண்டேஷனை கவனிக்கவே மாட்டாங்க. சாயில் டெஸ்ட் இல்லாம பில்ட் பண்ணினா ஃபியூச்சர்ல ஹவுஸ்ல கிராக், செட்டிலிங் ப்ராப்ளம் வரலாம். அதுக்கு மேல் பட்ஜெட் கண்ட்ரோல் இல்ல. ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணி பண்ணி லாஸ்ட்ல டோட்டல் காஸ்ட் டபுள் ஆகிடும். அதனால எப்பவும் 10 முதல் 15% எக்ஸ்ட்ரா பஃபர் வச்சிருக்கணும். கடைசியாக, ராங் கான்ட்ராக்டர் தேர்வு பண்ணினா வேலை குவாலிட்டி குறையும், டிலே ஆகும், ஃபுல் ஸ்ட்ரெஸ். ஸோ நீங்க ஹவுஸ் கட்ட போறீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. இல்லனா பட்ஜெட் ஹவுஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணது லோன் ஹவுஸா முடிஞ்சிரும்.